பரமேஸ்வரர் சாட்சாத்கார சுவாமியாலாக இருக்கார், அகோரியாக இருக்கார், ஸ்மசானத்தில் இருக்கார். அவரை கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாளாம் மகாவிஷ்ணு. பார்வதி சொல்கிறாளாம், அவரே கதி, அவரே நான் அர்த்தநாரீஸ்வராக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே போகிறா, கல்யாணம் பண்ணிக்கிறார், ஆனந்தமாக இருக்கார். இந்த ஆனந்தமாக இருக்கணும்னா பங்குனி உத்திர தண்ணிக்கு கல்யாணம் அந்த நடக்கிற இடத்துல போய் தரிசனம் பண்ணால் அவ்வளோ புண்ணியம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணத்துக்காக வேண்டிய வஸ்து வேணும்னா நடக்கும். விபூதி நல்ல பட்டையாட்டுங்க. சிவனுக்கும் முருகனுக்கும் பிடிச்சது விபூதி. ரொம்ப விசேஷம் என்னன்னா அவனுக்கு பிடிச்சது வாழைப்பழம், கதலி, பழாது, மக்கியம். இப்போது முன்னாடியே சொன்னது தான். பால் காவடினா பாபத்தை நிவர்த்தி பண்ணணும்னா பால் காவடி எடுங்கோ. மயில் காவடினா ரோமங்களில் இருக்கிற தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும்னா மயில் காவடி எடுங்கோ. ஸ்ரீராம் குருஜி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பங்குனி உத்திரம் குறித்த நிறைய தகவல்களை ஸ்ரீராம் குருஜி அவர்கள் சொல்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். தெய்வங்களுடைய முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த பங்குனி உத்திரம். அந்த பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்றது நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க சார். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். பார்வதி பரமேஸ்வரா குருஹு திரையம்பக ருத்ராஹா. என்னென்னா பார்வதி பரமேஸ்வரரோட கல்யாணம் மகாவிஷ்ணு சகித, விஷ்ணு சகித, மகாகணபதி சகித, சுப்பிரமணியர் சகித அந்த கல்யாணமானப்பட்டது நடக்கும் பங்குனி உத்திரம். பங்குனிஹி உத்தரஹா. உத்தரம்னா மேல் நோக்கி நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் உத்தரம்னு சொல்கிறது. சாட்சாத்காரமாக இருக்கிற நம்மளை பார்த்து கொண்டு நம்மளோட விஷயத்தை, நிறைய விஷயத்தை பண்ணுறவர் சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரர். மயூர வாகனாரூடம் மகாதேவ சுதம் குகம் சத்தி பாணிதரம் வந்தே மம காரியார்த்த சித்தையே. எப்படி முருகர் அம்மாவோட கையில் முருகர் வேலை வாங்கிட்டு சூரசம்காரம் பண்ணாரோ, அதே மாதிரி பங்குனி உத்திரம் சாட்சாத்கார பார்வதியை திருமணம் செய்து கொள்ள நிச்சயப்பட்ட தினம்தான் பங்குனி உத்திரம். அந்த தினத்தில் பார்வதி பரமேஸ்வருக்கு கல்யாணம் ஆகும். பரமேஸ்வரர் சொல்கிறாராம், ஆலகால விஷத்தை குடிச்சுட்டு திருமணம் என்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஸ்வயம்பர கலா பார்வதிஹி. என்ன நினச்சி ஒருத்தர் கல்யாணம் ஆகணும்னு நினச்சாங்கன்னா ஸ்வயம்பர கலா, ஸ்வயம்னா அதுவாக உருவாகிறதுன்னு அர்த்தம். ஸ்வயம்பர கலா பார்வதி அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை ஜபத்தை பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிக்கோ அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரர் ஆக்ஞம் பண்ணுறா. அதே ஆக்ஞன் மகாவிஷ்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறார் தன் தங்கையை கொடுக்கறதுக்கு. அங்கேயுமே சண்டைலாம் வருது. பார்வதி பரமேஸ்வரருக்கு பரமேஸ்வரர் சாட்சாத்கார சுவாமியாலாக இருக்கார், அகோரியாக இருக்கார், ஸ்மசானத்தில் இருக்கார். அவரை கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாளாம் மகாவிஷ்ணு. இவரை கேட்குறா அது பரமேஸ்வரர்கிட்ட. பார்வதி சொல்கிறாளாம், அவரே கதி, அவரே நான் அர்த்தநாரீஸ்வராக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எவன் ஒருவன் கல்யாணம் பண்ணிக்கிறானோ, கல்யாணத்துக்கு நிச்சயமாக போகிறதோ, கல்யாணம் வேணும்னு நினைக்கிறாங்களோ, கல்யாணம் வேணும்னு நினச்சும் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்கு சுவாமி வீதி கல்யாணம் பண்ணிட்டு வீதி உள்ளால் வருவார். அந்த சமயத்தில் நம்மளால் முடிஞ்ச ஒரு அர்ச்சனைகள்லாம் நிறைய பேர் பண்ணுவாள். அந்த அர்ச்சனைகள்லாம் பண்ணாமல் பால் நீர், ஒன்று ஜலம், அடுத்தது பால், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பூமியில் விட்டால் பார்வதி பரமேஸ்வரன் சந்தோஷப்படுறாளாம். அந்த மாதிரி ரெண்டு கையும் சேர்த்து மகாவிஷ்ணு ஜலம் விடுறார். கன்யாம் கனகசம்பன்னாம் கனக ஆபரணீஹி பூஷிதாம் தாஸ்யாமி விஷ்ணவே துப்பியம் பிரம்மலோக சிகீதையா. என்னென்னா கன்யாம் கனகசம்பன்னாம், ஒரு கன்னிகையை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். கனக சம்பன்னாம் கனக ஆபரணீஹி பூஷிதாம், நகை ஆபரணங்கள்லாம் போட்டு என் தங்கைக்கு என்னென்ன வஸ்துக்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்து நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோம். கனக ஆபரணீஹி பூஷிதாம் தாஸ்யாமி விஷ்ணவே, பிரம்மாவா விஷ்ணுவா நான் தார வாத்து கொடுக்குறேன் என் பொண்ணை. ஒரு பொண்ணானப்பட்டவளை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சிரமம். அந்த பொண்ணை நல்லா சீராட்டி வளர்த்து
ஒரு மனிதன் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக போய் கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அவனுக்கு என்ன தாபம் இருக்கும்னா, அண்ணா தம்பிகளாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இந்த பொண்ணை இப்படி சீராட்டி கீராட்டி கொடுக்குறோமே, கட்டிக்கொள்கிறவன் நல்லா வச்சுப்பானான்னு ஒரு சந்தேகம் வருமா? அதை போய் செக் பண்ணுறாளாம். யாருன்னா துவாரக பாலகாக அங்கே போய் செக் பண்ணுறா. பார்வதி பரமேஸ்வரர் வந்து பார்வதியை கொடுக்க போகிறார். சிவனோட அந்த இடத்துக்கு போயிட்டு, கைலாயத்துக்கு போயிட்டு செக் பண்ணுறாலாம் துவாரக பாலகர். அவள் செக் பண்ணுறச்சே நல்லா சௌக்கியமாக இருக்கான், பனி மூட்டமாக இருக்கான், ஒரே குளிர் பிரதேசமாக இருக்கான். அங்கே வந்து நந்திகேஸ்வரர் சொல்கிறாரா, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு. பார்வதி வந்து பரமேஸ்வரர் கல்யாணம் பண்ணிக்க போகிறார். மகாவிஷ்ணுவானப்பட்டவர் செக் பண்ணிட்டு வர சொன்னார். அதுதான் இங்கே நடக்கிறது. அந்த காலத்தில் நடக்கும்னா, ஒரு பொண்ணை கொடுக்குறான்னா அவள் ஆஃபீஸில் போய் செக் பண்ணுவா, பக்கத்தில் கேட்பா. அதெல்லாம் கேட்டு கொடுக்கறது எதுக்காகனா தன் பொண்ணு அங்கே நன்னா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும். அப்படிலாம் செக் பண்ணோன்னு நந்திகேஸ்வரர் சொல்கிறாரா, தைரியமாக பார்வதியே இங்கே கொடுக்கலாம், அந்நியாரை அழகாக இங்கே அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு உத்தரவாதம் யார் கொடுக்குறான்னா நந்திகேஸ்வரரே உத்தரவு கொடுத்துட்டாராம். வேறு யார்கிட்டையும் கேட்குறதுக்கு அதிகாரமே இல்லை. அதுதான் நந்திகேஸ்வரர். நம்ம உள்ள அபிஷேகம் ஆகிறதோ இல்லையோ, சிவஸ்தலத்தில் முதல்ல நந்திகேஸ்வரர் ஆகி தான் அங்கே போகும். அதனால் நந்திகேஸ்வரர் ஒரு பெரிய பவராபட்டனை கொடுத்து அங்கே போகிறா, கல்யாணம் பண்ணிக்கிறார், ஆனந்தமாக இருக்கார். இந்த ஆனந்தமாக இருக்கணும்னா பங்குனி உத்திர தண்ணிக்கு கல்யாணம் அந்த நடக்கிற இடத்துல போய் தரிசனம் பண்ணால் அவ்வளோ புண்ணியம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணத்துக்காக வேண்டிய வஸ்து வேணும்னா நடக்கும். அதனால் தைரியமாக கல்யாணம் நடக்கும், பயம் இல்லாத நடக்கும். அதுக்கு தான் பங்குனி உத்திரம் பேர். பங்குனி உத்திரம் அப்படின்னாலே முருக வழிபாடு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த முருக வழிபாடு பங்குனி உத்திரத்துல எப்படி பண்ணணும், அதற்கான வழிமுறை என்ன அப்படின்றது குறித்து சொல்லுங்க. முருகர் வழிபாடுங்கிற போது முருகருக்கு முதல் ரூபம் வந்து வேல் ரூபமாக தான் முருகன். பானம்னா அவரை ஒரு அசுரனை வதம் பண்ண வந்தவர் தான் முருகர். அவர் எப்படி சொல்கிறேன்னா, முன்னாடி சொன்ன ஸ்லோகம்தான். மயூர வாகனாரோட மயில் மேலே ஏறி வரார். மகாதேவ சுதம், சிவனோட புத்திரன். குகங்கிற ஒரு பையன். குகம் சக்தி பாணிதரம், அம்மா கிட்டேருந்து வேலை வாங்கிட்டு போகிறார். சக்தி கிட்டேருந்து வேலை வாங்கிட்டு போகிறார். சக்தி பாணி தரம்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம். வந்தே மம காரியார்த்த சித்தையே, எவன்லாம் முருகனை வணங்குறானோ அவனுக்கு எல்லா காரியம் சித்தியும் ஆகணும் அப்படிங்கிறான். முருகனை பார்க்குறத என்ன பார்க்கணுன்னா, முதல்ல வேலுண்டு வினை இல்லைன்னு தான் சொல்லியிருக்கு. அதனால் வேலை தரிசனம் பண்ணணுமா, கையில் வச்சுட்டு இருக்க வேலை தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவனோட பாதத்தை தரிசனம் பண்ணணுமா. அதுக்கப்புறம் முகத்தை அப்புறமா தான் பார்க்கணுமா. அவன் அழகில் மயங்கினவ தான் வள்ளியும் தேவயானையும். சிவனுக்கு பார்வதி பரமேஸ்வரன் கங்காவும் அவளும் ஒரு மனைவி தான். மகாவிஷ்ணுக்கு பூர்ண புஷ்கலா, இந்த எல்லா ஃபேமிலிக்கே சித்தி புத்தி. மகாகணபதியும் சித்தி புத்தி தான். ஐயப்பனுக்கு பூர்ண புஷ்கலா சமேத தர்மசாஸ்தா. அது மாதிரி மகாவிஷ்ணுக்கும் 2 தாயார் உண்டு. அதனால் முருகரை வழிபடணும் அப்படின்னா சுலபமாக வழிபடலாம். விபூதி நல்லா பட்டையாட்டுங்கோ. சிவனுக்கும் முருகனுக்கும் பிடிச்சது விபூதி. ரொம்ப விசேஷம் என்னன்னா, அவனுக்கு பிடிச்சது வாழைப்பழம். கதலி பழாது மக்கியம் சகல காரியாக. என்னென்னா, கதலி பழம்னா வாழைப்பழம்னு அர்த்தம். மக்கியம்னா அதை கொடுத்துட்டா இனி என்ன கேட்டாலும் கொடுத்துருவானா. முருகன் கேட்டவுடன் கொடுக்கிறவன் முருகன். அதுதான் முருகரோட பெரிய தாத்பரியம். அவன் என்ன பண்ணுவான்னா, நின்றுருக்கான் நான் பழனியில். நான் பழனியில் மட்டும் நிற்கிறேன், எங்கெங்கெல்லாம் என் ரூபம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நான் வருவேனா, அந்த இடத்துலலாம் வருவேனா. வேலுண்டு வினை இல்லை பயம் இல்லைன்றது. பயம் போகும் அப்படின்னா, முருகர் வீட்டில் இருக்கிற முருகர் படத்துக்கு ஒரு சக்கரை பொங்கலோ தேங்காவோ உடச்சி நைவேத்தியம் பண்ணுறதோட, முருகருக்கு பிடித்த வஸ்து பானகம், நீர், மோர், அதை வணங்கிட்டு 2 பேர் கொடுத்தாலே முருகரோட பரிபூர்ண கிருபை. அதோட பெரிய விஷயம், நல்ல பஸ்மம், நல்ல திருநீர், நல்லா பளிச்சுன்னுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொன்னாலும் சரி, கந்த முருகான்னு சொன்னாலும் சரி, நம்மளுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொன்னாலே முருகர் வந்து அந்த இடத்துல உட்காந்துருவாரான். அது எப்படி கேட்கணுன்னா, கொஞ்சம் படுத்துவான் முருகன். அவன் என்னென்னா கேட்டவுடனே கொடுத்துட மாட்டான். சிறுவாபுரிக்கு நிறைய பேர் போகிறா வீடு கட்டணும்னு. அந்த முருகரை பார்க்கணுன்னா முதல்ல போகிறதுக்கு தடங்கள் வரும். அங்கே போய் தரிசனம் கிடைக்காது, போராடி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவான். 2வது வாரம் போகும்போது அவனுக்கு எல்லா தடங்களும் நீங்கி
சுலபமாக போவான். அந்த சிறுவாபுரி மட்டும் இல்லை, பழனியாக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும், எல்லா முருகர்கிட்டையுமே நம்ம போகணும்னு நினச்சிட்டா போயிடணுமா. அவன் பலன் என்னென்னா முதல்ல தடங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு தடங்கள் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்துருவானா. முருகர் வழிபாடு சுலபமாக விபூதிட்டுன்னு முருகான்னு சொன்னாலே அவன் வந்து இறங்கிடுவான். பங்குனி உத்திர முருகர் வழிபாடுல ஒரு சிறந்த அம்சமா பார்க்கக்கூடியது எதுன்னா அந்த காவடி தூக்குற அந்த வழக்கம். ஆமாம். ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி நிறைய இருக்கு. ஆமாம். எந்த வேண்டுதலுக்கு எந்த காவடி தூக்குறோம் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும் சார்? இப்போது முன்னாடியே சொன்னது தான், பால் காவடினா பாபத்தை நிவர்த்தி பண்ணணும்னா பால் காவடி எடுங்கோ. மயில் காவடினா ரோமங்களில் இருக்கிற தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும்னா மயில் காவடி எடுங்கோ. சந்தன காவடி, சந்தன காவடி எதுனா சகல சங்கடம், சந்தனாபிஷேகம்னா சங்கடம் நிவர்த்தி ஆகும், சந்தன காவடி எடுக்கும். புஷ்ப காவடி, புஷ்ப காவடி எதுக்கு எடுக்கிறதுனா, நான் பூர்வ ஜென்மத்தில் என்னோட முன்னோர்கள் பாபம் பண்ணியிருந்தா அந்த பாபங்கள் நிவர்த்தியாகி என் சந்ததிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா புஷ்ப காவடி எடுங்கோ. அதுக்கப்புறம் வெறும் காவடி மட்டும் எடுத்துட்டு, வெறும் ஒரே ஒரு பெரம்பு, மூங்கில் பெரம்போ, அது எந்த பெரம்பாக இருந்தாலும் சரி, வெறும் பெரம்பு எடுத்தோன்னா எனக்கு எல்லாம் இருக்குடா, உன்னை பார்க்க மட்டும் வரேன்டான்னு இன்னைக்கு வெறும் பெரம்பு எடுத்துன்னு போகிறேலோ அன்னைக்கு அவனுக்காக எடுத்ததாக அர்த்தம். புஷ்ப காவடியாக இருக்கட்டும், பன்னீர் காவடியாக இருக்கட்டும், பால் காவடியாக இருக்குது, இதெல்லாம் யாருக்காக எடுக்கிறோம்? நமக்காக மட்டும் எடுக்கிறோம். வெறும் பெரம்பை தூக்கிட்டு போகும்போது அவன் என்ன சொந்த போகிறான்னா, உன் கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாக எடுத்து நீ என்னை பார்க்கவா, உனக்கு தரிசனம் கொடுப்பான். எப்படி தரிசனம் கொடுப்பான்னா, நீங்கள் காரில் போயிட்டே இருப்பேன், நீங்கள் முருகான்னு நினச்சா மிடில் முருகர் வருவார். நீங்கள் எந்த கஷ்டங்கள் நினச்சேன்னா, அப்போ எனக்கு கஷ்டம்னு வந்துட்டேன், இப்போது என்கிட்ட கஷ்டமே இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றேன், நல்லா துணி போட்டுக்கிறேன், எனக்கு வசதியெல்லாம் இருக்குது, என் குழந்தை எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற போது ஒரு பெரம்பை எடுத்துட்டு என்னைக்கு போய் முருகரை பார்க்குறேலோ அன்னைக்கு அவன் உங்களை பார்ப்பான். முன்னாடி போகிறதையும் அவன் பார்ப்பானான்னு கேட்டால் அவன் பார்க்க தான் செய்வான். அப்போ பார்க்குற போது என்னென்னா, தன் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு காவடி எடுக்கிறோம். அப்படிங்கிற போது முருகன் என்ன பண்ணுவான்னா, தன் கஷ்டத்தை போக்கி நிவர்த்தி பண்ணுவானே தவிர உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டான். உங்களுக்கு எல்லா கஷ்டமும் நிவர்த்தி ஆகிடும். அவனை பார்க்கணுன்னா நான் சொன்னது தான், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடிலாம் எடுத்து முடித்து வெறும் பெரம்பை எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் முருகர் பரிபூர்ணமாக காவடியோட கிருபை கிடைக்கும். இப்போ கிடைக்குமானா கிடைக்கும். நம்ம கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணது அதுவே ஒரு காட்சி தான். எனக்கு ஒரு பண கஷ்டம் இருக்குன்னா, நான் ஒரு காவடி எடுக்கிறேன்னா, வேல் குத்திக்கிறேன், அழகு குத்திக்கிறேன்னா, அந்த கஷ்ட நிவர்த்தி ஆனாலும் அவனை பார்த்துட்டு தானே, அவன் கொடுத்துட்டான் தானே அர்த்தம், அப்போ இருக்கான் தானே அர்த்தம். அப்போ அதனால் அவனை பரிபூர்ணமாக பார்க்கணுன்னா இந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி பெரம்பு காவடி எடுத்துட்டு அவனை போய் பார்க்குற போது அவ்வளோ ஆனந்தமாக அவன் காட்சி கொடுப்பான். எப்படி காட்சி கொடுப்பானா, ஜுவாலானுத்தியாக நெருப்பு ரூபமாக கொடுப்பானா, ஜல ரூபமாக கொடுப்பானா, புஷ்பம் மேலே இருக்கும், அறியாமல் கீழே விழும், நீங்கள் அர்ச்சனையே பண்ணிருக்க மாட்டேன், புஷ்பம் உங்களை தேடி வரும், சந்தனம் வந்து தேடி வரும், பால் இதெல்லாம் நீங்கள் எடுத்தல் காவடிலாம் புஷ்பம் வரும், அதுக்கப்புறம் பன்னீர் வரும், அதுக்கப்புறம் சந்தனம் தேடி வரும், பால் தீர்த்த பிரசாதமாக தேடி வரும் இல்லையா. அப்போ என்ன ஆகுது, நீ இதுக்காக தான் வந்த, இதெல்லாம் நீ எடுத்த, நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன்டான்னு திருப்தி பற்றி அப்போ என்ன ஆகும், முருகரை பரிபூர்ணமாக கிடச்சது தான் அர்த்தம். பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள், அதோடைய பலன்கள் என்ன அப்படின்றது குறித்த நிறைய விஷயங்களை எங்களுக்காக உங்களோட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். ராமராம்.